ஆயிங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குங்க. மீன் தாங்க. ஒரு 15 நாள் மீன் சாப்பிடாம, மீன் மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. நேரா போனா மீன் கடையில போயிட்டு மீன் வாங்குனேங்க. ரூ. 150 மீன் தான் நல்லா வலுவா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்கி நேரா வந்தேங்க. என்ன ஒண்ணு நான் போகக்குள்ள கெண்டை மீன் கிடையாது. சரி பரவால்ல, எதனா மீனுன்னு எழுதி குடுத்தாவே சாப்பிட்டுருவோம்டா, அந்த அளவுக்கு வெறியில இருக்குன்டா அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து வீட்ல குடுத்துட்டு அப்படியே ஆட்டோ ஓட்ட போனேங்க. ஆட்டோ ஓட்டிட்டு வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்காரம்மா தரமாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. கிச்சனில் வந்து ஏகப்பட்ட வேலை போயிட்டே இருக்குது. உடனே வேறு எதுனா செஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, நம்ம செல்லம் நம்மளுக்காக ஏங்கி நிற்கிற மாதிரியே இருக்குதுங்க. அந்த வாசனை பக்கத்தில் இருந்தாலும் தெரியுங்க. மண் சட்டியில் என்னமோ தெரில, நம்ம என் வீட்டுக்கார அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து மண் சட்டியில் குழம்பு வைக்கிறாங்க. மண் சட்டியில் வச்சா சூப்பராக இருக்குங்க. குழம்பு வந்து திக்னஸ் இல்லைன்னு யாரெல்லாம் தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் மீன் சட்டியில் வைங்க, அது மண் சட்டியில் வைங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். உடனே வறுவல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது. இது எனக்கு இல்லை, என் பசங்களுக்கு. என் பசங்க வந்து எப்போயுமே வறுவல் மீனை செஞ்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஊட்டிடுவாங்க. ஏன்னா அப்புறமேட்டி சாப்பிட மாட்டாங்க, லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செஞ்சிட்ருக்குறாங்க. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்படியே அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து வெளியிலலாம் மசாலா வாங்கி அந்த மாதிரிலாம் வெளியில் வாங்கி தான் வைப்போம். ஆனால் அதுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து அப்படிலாம் அதில் கிடையாது. என்ன இருக்குதோ அதெல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சு அப்படியே ஒரு வறுவல் செய்கிறேங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. அப்புறம் வந்து மசாலான்னு சில பேர் ஒட்டலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுறது, அது போடணும் இதை போடணும் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் பண்ணாதீங்க. அழகாக நார்மலாக மசாலாவை போட்டு இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே குழப்பிட்டு அப்படியே எடுத்து மசாலாவை அப்ளை பண்ணுங்கள். தண்ணி விட்டு கூட அப்ளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எடுத்து போட்ட உடனே பாருங்கள் எங்கன்னா மசாலா பிரியுதான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கூட இது ஊறி இருக்காது. ஆனால் வந்து அதெல்லாம் அந்த ரொம்ப நேரம் ஊற வச்சா தான் ஒட்டும். அப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றினா தான் ஒட்டும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டு அப்படியே எடுத்த எண்ணெயில் விட்டால் அழகாக வரும். இது வந்து ஏரி மீன். இது வந்து கடல் மீன் கிடையாது, ஏரி மீன். அதனால் வந்து நாங்கள் வந்து அதிகமாக ஏரி மீனா குழம்புடைய திக்னஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. மண் சட்டியில் வந்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு நார்மலாக இறக்கி வச்சாவே அப்படியே திக்காக இருக்குங்க அப்படியே குழம்பு. அதெல்லாம் மீன் பீஸை வச்சு சாப்பிட்டா சொல்ல வேணும். அட்டா அப்படி இருக்குங்க. அதெல்லாம் குழம்பு ஊற்றி சாப்பிட ஆரம்பிப்போம். வறுத்த மீன் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீ வந்து கொண்டுட்டு வரதுக்கு ஒன்று அதுக்குள்ளே சாதம் இருந்தால் எனக்கு, சாதம் இல்லைனா உனக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாச்சுங்க. மீன் பீஸ் எடுத்து ஓரம் வச்சுட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டு அந்த ஆதங்கத்தை தணிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் மீனில் கை வைக்கணும். அப்புறமேட்டுக்கு எடுத்தாச்சுங்க. எடுத்து ஃபஸ்ட்டு பைட் எடுத்து சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்டோ சவாரி ஓரளவுக்கு இருக்குது. அன்றைக்கி ஆட்டோ சவாரிலே நமக்கு சர்ப்ரைஸ் சவாரி இருக்குது. இந்திக்கார பசங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு இருந்தோம். அவங்க திடீர்னு வந்துட்டாங்க. வந்துட்டு ஃபோன் அடித்தோடனே எனக்கு சாப்பாடுக்கு நான் சாப்பிட்ற நேரத்துலடா இந்த ஒரு உற்சாகமான செய்தி சொல்லுவீங்க, இருங்கடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன் பாருங்கள். அந்த மீன் ஃப்ரெஷ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டால் நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசங்களுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வறுத்த மீன் வந்துருச்சு. வறுத்த மீன்லேயே நல்லா திக்காக இருக்கிற ஒரு பீஸை எடுத்து வச்சிட வேண்டியது தான். எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. அந்த மீனில் அந்த தட்டில் எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர்னு மட்டும் பாருங்கள். இது அழகுக்காக மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும். அது எடுக்கக்குள்ளே அதனுடைய வெள்ளை கலரில் உள்ளே இருக்குல்ல பாருங்கள், அப்போ தான் அந்த மீனுடைய ஃப்ரெஷ்னஸ். இது மாதிரி பசங்களுக்கு கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது. காசு நேரம் எது வெறியானாலும் பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுங்க. மீன் வந்து நல்லா கொடுங்க. மீன்லாம் வந்து ஒரு சிலலாம் அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்கிடும். அதனால் வந்து பசங்களுக்கு ரொம்ப கான்சியஸாக கொடுங்க. நல்ல மீனை எடுத்து 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட ஒரு பிரச்சனை வராது. ஆனால் கெட்ட மீன் எடுத்து 10 நிமிஷம் சாப்பிட்டா கூட நமக்கு பெரிய பிரச்சனை. 10 நிமிஷம் சாப்பிட்டா கூட நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. சண்டேஸில் என்ன உங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வச்சுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.